வணக்கம் மக்களே. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ வந்து பல சாதனைகளை தொடர்ந்து செய்து வந்துருக்கு. அதாவது மங்கள்யான், சந்திரயான் 1, 2, 3, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆதித்யா, அதாவது சூரியனுக்கு வந்து விண்கலம் அனுப்புறது, இந்த மாதிரி தொடர்ந்து பல சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது. அதோட அடுத்த சாதனையாக வந்து ஸ்பேடெக்ஸ் என்று அழைக்கக்கூடிய ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது விண்வெளியில் 2 விண்கலங்களை சேட்டலைட்டை அட்டாச் பண்ணுறது, இணைக்கிறது, அதான் டாக்கிங், DOCKING. அதை வந்து செஞ்சுருக்காங்க முந்தானேத்து. இதை பற்றி நான் நேற்றுக்கே வீடியோ போடணும்னு நினச்சேன், நேரம் இல்லாதனால போட முடியல. அதேமாதிரி அந்த டைம் ஸ்லாட் இல்லாதனால நம்மளால் போட முடியல. இதை கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு காலத்தில் நம்ம வந்து அடிமை இந்தியாவில், நம்ம பிரிட்டிஷ்காரன் நம்மளை வந்து அடிமைப்படுத்திக்கிருந்த இந்தியாவிலேருந்து சுதந்திரம் வாங்கி இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து வேகமாக எல்லா துறையிலுமே நம்ம வந்து முன்னேறிக்கக்கூடிய ஒரு நாடு. அதுவும் விண்வெளியில் ஸ்பேஸை பொறுத்த மட்டும் நம்முடைய வளர்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னாலும் சொல்லலாம். அதுக்கு வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஒரு 30-40 ஆண்டுகளாக மத்திய அரசு வந்து இந்த ஸ்பேஸுக்கு வந்து, இந்த விண்வெளித்துறைக்கு வந்து தொடர்ந்து போதிய நிதியை ஒதுக்குறது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஜினியர்ஸை உருவாக்குறது. சரி, இப்போ இன்னைக்கு என்ன சாதனை பண்ணியிருக்காங்க, இதனால் என்ன இம்பேக்ட், இதனால் என்ன லாபம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம பல திட்டங்கள்லாம் தீட்டி வச்சுருக்கோம். 2035, 2028 இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான இதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா, 2035 வந்து ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையம், ஸ்பேஸ் சென்டர் இந்தியாவுக்குன்னு ஒன்று உருவாக்கணும். அதுக்கு பேர் வந்து BIS, பாரத் அக்ராஷ் ஸ்டேஷன், அது ஹிந்தியில். அதாவது பாரதிய விண்வெளி ஆராய்ச்சி மையம், அதான் வந்து தமிழில் அதோட இது ஏன் உருவாக்கணும் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு இது வச்சுருக்காங்க. அது வந்து ISS, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது வந்து 1970லேயே போயிடுச்சு. அங்கே தான் வந்து சுனிதா வில்லியம்ஸ் அவங்களாம் இருந்து விண்வெளி ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ நாம் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ நோக்கம். அதுக்காக தான் இந்த BISக்காக தான், BIS அதாவது பாரத் அக்ராஷ் ஸ்டேஷன், இந்த பாரதிய ஆராய்ச்சி மையம் ஒன்று உருவாக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாரத் அக்ராஸ் ஸ்டேஷன், இந்த பாரதிய விண்வெளி ஆராய்ச்சி மையம், இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு, இதை திறக்கிறதுக்கு நமக்கு வந்து சில அடிப்படையான கட்டமைப்புகள் தேவை. அது எப்படின்னா, இப்போ வந்து 2 வீடு கட்டுறதுக்கு எப்படி 2 செங்கலை சேர்க்குறதோ, இல்லை ரயில்வேயில் இன்ஜின் அந்த கோச் அட்டாச் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவாங்களோ, அதே தான் இன்றைக்கி வந்து விண்வெளியில் 2 ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம வந்து இணைச்சிருக்கோம். அது எங்கே இருந்தால் இங்கே பூமியில் உட்காந்துட்டு நம்ம வந்து விண்வெளியில் செஞ்சுருக்கோம். அதுதான் வந்து இப்போ நேற்றுக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இது வந்து உலகத்தில் வந்து சில நாடுகள், மொத்தம் 3 நாடு தான் நமக்கு மேலே. வழக்கம்போல நீங்களே அசீவ் பண்ணிடலாம். 1 அமெரிக்கா, 2வது ரஷ்யா, 3வது சைனா, அடுத்து 4வது நாடாக வந்து இந்த டாக்கிங் அப்படிங்கக்கூடிய, இந்த இணைக்கக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட் இணைக்கக்கூடிய சாதனையை செஞ்சது நாம தான். இதில் என்னெல்லாம் வந்து நம்ம இந்திய விஞ்ஞானிகள், அது இஸ்ரோ விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, முதல்ல இது வந்து வெளிநாட்டில் எந்த ஒரு நாடு உதவி இல்லாமல் நாமளே செஞ்சது. அதே மாதிரி முதல் முயற்சியிலே நம்ம வந்து வெற்றி பெற்றிருக்கோம். அதெல்லாம் வந்து ஒரு மிக குறிப்பிடத்தக்க ஒன்று. அதான் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்த ஒன்று. இது எல்லாமே நம்முடைய விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறதுக்காக 2 சேட்டலைட், அதாவது ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து நாம் வந்து கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி அமைச்சிருக்கோம். அது வந்து ஸ்பேடெக்ஸ் சேசர், ஸ்பேடெக்ஸ் டார்கெட் அப்படின்னு பேர். அதை ஸ்பேடெக்ஸ் CS, ஸ்பேடெக்ஸ் B அப்படின்னு சொல்லி 2 கூட சொல்லலாம். இது வந்து ஒவ்வொன்றுடைய இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட எடை வந்து 220 கிலோ. இதை வந்து கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி PSLV C60 அப்படிங்கிற அந்த சேட்டலைட் மூலம் நம்ம வந்து விண்ணுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டோம். அது வந்து வெவ்வேறு ஆர்பிட்டில், வெவ்வேறு வட்டங்களில் அந்த ஆர்பிட்டில் சுற்றிக்கு இருந்துச்சு. இதை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதை இணைக்கிறோம். இதை இணைக்கிறத வந்து இந்த ஜனவரி 9ஆம் தேதியே இதை வந்து இணைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணையில், அங்கே உள்ள சூழ்நிலைகள், அதாவது அங்கே உள்ள சுற்றுப்புற சூழ்நிலை சரியில்லாதனாலையும், இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட வேகம் குறைஞ்சதுனாலையும் அதை அப்படியே ஒத்தி போட்டாங்க நம்முடைய விஞ்ஞானிகள். அதுக்கப்புறம் திருப்பி முந்தானேத்து இதை வந்து இந்த பணியை துவங்கியிருக்காங்க. அப்போ இது வெவ்வேறு ஆர்பிட்டில் சுற்றிக்கின்றதை ஒரே ஆர்பிட்டில் கொண்டு வந்துட்டு, அதுக்கு இடைப்பட்ட தூரம் முதல்ல வந்து ஒரு 18-20 கிலோமீட்டர் இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அப்படியே இந்த ரயிலில் வந்து கப்ளிங் பார்த்திங்கன்னா இணைப்பாங்க, இன்ஜினையும் கோச்சையும் அட்டாச் பண்ணுற மாதிரி தான். அப்படியே நெருக்கி கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் கடைசியில் அதற்கு இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீட்டர் வரையில் அதை அப்படியே 2 ஸ்பேஸ் கிராஃப்டையும் நிப்பாட்டி, அதுக்கப்புறம் ஃபோட்டோ 2ஐயும் மாற்றி ஃபோட்டோ எடுத்து, அதுக்கப்புறம் அது வந்து பூமிக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அந்த டாக்கிங், அந்த இணைக்கக்கூடிய வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. இதனால் என்ன அப்படின்னா, அதாவது மின் பரிமாற்றம், இது மூலம்
நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா இப்போ நம்முடைய 2 திட்டங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். நம்மளால் இது செய்ய முடியுதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு ட்ரையல், அந்த சோதனையில் வந்து வெற்றி பெற்றிருக்கோம். அப்போ இது ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2034 நாம் வந்து அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து இதில் அமைக்க போகிறோம். அதுக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அந்த கட்டமைப்புக்கு. 2வது வந்து ஸ்பேஸ் கிராஃப்டில் நம்ம வந்து இதில் வந்து மனிதனை அனுப்புறதுக்கு இது வந்து முக்கியப்படும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்திராயன் 4, அதாவது நிலவுக்கு வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் அமைச்சு அங்குள்ள மணல், கல் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து பூமியில் ஆராய்ச்சி செய்கிறதுக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்தடுத்த நம்முடைய 2035 அடுத்தக்கூடிய அனைத்து விதமான அந்த சாதனைகள் செய்ய போகிற அந்த சோதனைகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த நேற்றுக்கு நடந்த டாக்கிங், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து நம்முடைய இஸ்ரோ சயின்டிஸ்ட் வந்து முதல் முயற்சியில் செஞ்சது வந்து ரொம்ப வரவேற்பத்தக்க ஒன்று, ரொம்ப ஒரு பெரிய சாதனை. இது வந்து உலக நாடுகள் எல்லாமே நம்மளை வந்து இந்தியா வந்து வியக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது முதல் இதிலே நம்ம வந்து செஞ்சது அப்படின்னு. இந்த மாதிரி அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம வந்து சாதனைகள் செய்வோம். இதுதான் வந்து இந்த பதிவில் நான் வந்து சொல்ல விரும்பிய ஒரு கருத்து. இதன் மூலம் அடுத்து வந்து நம்முடைய இதுவே வந்து சக்ஸஸ் ஆனதால தொடர்ந்து நம்முடைய எல்லா முயற்சிகளுமே வந்து இஸ்ரோவை பொறுத்த மட்டும் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வந்து நம்ம வந்து பல சாதனைகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த சாதனைகள் செய்த இஸ்ரோ சயின்டிஸ்ட் அத்தனை பேரையும் நம்ம வந்து பாராட்டும். இஸ்ரோட சேர்மனாக வந்து ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை சேர்ந்த நாராயணன் அவர்கள் வந்து பதவியேற்றார். அப்பயே நம்ம சொன்னோம் இவர் வந்து 2 வருஷம் இவருடைய பதவி காலம் இருக்குது. இந்த 2 வருட இதில் வந்து நிறைய சாதனைகளை வந்து இந்தியா செய்யும். அதில் முதல் இதுதான் இந்த டாக்கிங் அப்படிங்கிறது, ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது, ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு சாதனை. ஒவ்வொரு இந்தியருமே இதில் வந்து நம்ம வந்து மகிழ்ச்சி அடையணும், வரவேற்கணும், தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவை காலதாமதமாக இருந்தால் கூட இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.